ஸோ சப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? லைன் சப்போர்ட்ஸ். What are the various line supports we have? என்னென்ன சப்போர்ட்ஸ் பார்த்தோம்? Poles and towers. Okay, that's the supports. So what are the poles we have? என்னென்ன போல்ஸ் இருக்கு? Wooden pole, steel pole, அப்புறம் RCC pole. Okay, wooden pole, steel pole, RCC pole. Towers வந்து steel towers. Okay. டவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க. போல்ஸ்ன்றது ஒரே சின்ன ஸ்மால் ஸ்ட்ரக்சர். ஓகே, அது சைஸ் வந்து சின்னதா இருக்கும். இங்க நவ வி கோயிங் டு ஆல்ரெடி வி டிஸ்கஸ் தட் போல்ஸ் வந்து ஆல்ரெடி வி டிஸ்கஸ். என்னென்ன போல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் வுடன் போல்ஸ் தட் மேட் ஆஃப் வுட். ஓகே, வுட்ல பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஸ்டீல் போல் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஆஃப் ஸ்டீல். அண்ட் ஆர்சிசின்றது காங்கிரீட், சிமெண்ட் காங்கிரீட்ல பண்ணிருப்பாங்க. Most of the place we see the RCC pole தான் இருக்கும். அதோட லைஃப் வந்து லாங்கர் கம்பேர்ட் டு அதர் போல்ஸ். ஸ்டீல் போல்ஸோட RCC போல் வந்து லைஃப் வந்து லாங்கர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து டவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு வி யூஸ் டவர்ஸ். ஓகேவா? ஸ்டீல் டவர், relatively wooden, steel and reinforced concrete pole are used for distribution installation at low voltage up to 11 kV. 11 kV இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா wooden and steel poles from the concrete, reinforced concrete pole. அது வந்து பார்த்தீங்கன்னா less than 11 kV வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. For long distance transmission and high voltage, steel towers are invariably used. So steel towers are bigger mechanical strength, longer life, and sustain most serve climatical conditions and allowing to use a longer span. So the steel tower வந்து பார்த்தீங்கன்னா more life வந்து more tower. அப்புறம் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பேன்னா 2 டவர்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, தட் ஸ்பேன் we have a 1 kilometer, half kilometerக்கே ஒரு 2 டவர் வச்சிருப்பாங்க. 500 meters, half kilometer 500 metersக்கு 2 டவர் வச்சுட்டு we can say transmit the conductor. Okay, the steel tower is most of the high voltage லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் டபுள் சர்க்கியூட் அண்ட் சிங்கிள் சர்க்கியூட் இருக்கு. டபுள் சர்க்கியூட்னா ஒரே ஒரு ஸ்டீல் டவர் வச்சுட்டு ஒரே ஒரு ஆர்பி ஒயர் மட்டும் ரன் பண்ணீங்கன்னா அது சிங்கிள் சர்க்கியூட். டபுள் சர்க்கியூட்ல வந்து 2 ஆர்பி ரன் பண்ணுவாங்க அட் ஏ டைம். ஓகே, டபுள் சர்க்கியூட் ஏன்னா வந்து அட் ஏ டைம் 2 லொகேஷன் வந்து we can in the power. Okay, that's the main motive of double circuit line. So this is our tower actually வந்து so the single circuit tower and this is your double circuit. So single circuit la we have see that the clearance சொல்லுவாங்க. face to face clearance எவ்வளவு இது மீட்டர்? 5 meters. face to face இது ஒரு face ரெண்டு face to clearance வந்து 5 meters. அப்புறம் face to top of peak, இந்த ஃபேஸ்ல இருந்து பீக் வந்து 4 meters, 4.5 meters. அப்புறம் இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ்க்கு வந்து 3 meters, 3.35 meters. அப்புறம் ஃபேஸ்க்கும் கிரவுண்டுக்கும் இருக்க கிளியரன்ஸ் வந்து 12 meters. ஸோ இதோட ஹைட் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு வருது? ஒரு 20 meters வரும். ஹைட் ஆஃப் த டவர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 meters வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா டபுள் சர்க்கியூட் லைன் பாத்தீங்கன்னா ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், 40 meters ஹைட். ஓகே, இதோட ஹைட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4, இது ஒரு 3, இது ஒரு 12.5, மொத்தம் 20 meters வரும் சிங்கிள் சர்க்கியூட் ஹைட். பட் டபுள் சர்க்கியூட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா we have around 41 meters ஹைட் இருக்கும். டபுள் சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா மோர் withstand capacity இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் we have to make the double circuit transmission tower வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கரா மேக் பண்ணும். ஓகே, பிகாஸ் ஆஃப் 2 சர்க்கியூட் இருக்கிறதுனால வெயிட் வந்து அதிகமா இருக்கும். டபுள் சர்க்கியூட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்க மாதிரி டிசைன் பண்ணும். ஓகே,
So this is our டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ட்ஸ்னா பீக் பார்ட் இது கேஜ் பார்ட். ஓகே, இது கேஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிராஸ் ஆர்ம். இங்க இருக்குல்ல இந்த கிராஸ் ஆர்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. கிராஸ் ஆர்ம்ல தான் இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. இது கிராஸ் ஆர்ம். இந்த இன்சுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆர்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? So note down this design of transmission tower. So design of transmission tower பாத்தீங்கன்னா minimum permissible ground clearance. இது H1ன்றது இந்த கண்டக்டர் பாயிண்ட். இது கண்டக்டர் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா H1 டிஸ்டன்ஸ் இஸ் மினிமம் பர்மிசிபிள் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது H1. H2ன்றது இந்த 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 பாயிண்ட்டுக்கும் இந்த சாக் பாயிண்ட், இந்த மினிமம் சாக் பாயிண்ட். சாக் தெரியும்ல, H2ன்றது தான் சாக். இங்க மேக்ஸிமம் சாக் ஆஃப் த கண்டக்டர் வந்து H2 with vertical spacing between top and bottom. S3 கண்டக்டர். S3 வந்து vertical spacing between top and bottom conductors. அது டாப் கண்டக்டர் இருக்கும், பாட்டம் கண்டக்டர். இது டாப் கண்டக்டர், இது பாட்டம் கண்டக்டர். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து S3. So vertical clearance between ground wire and top of the conductor. இது H4ன்றது top of the conductor. So design பண்றப்ப we have to design based on this every height of the tower height வந்து based on this clearance வந்து important. ஓகேவா? இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சாக் வந்து பாத்தீங்கன்னா எந்த லோவர் பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு கிளியரன்ஸ் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் ஆச்சா இருக்கணும். பிகாஸ் ஆஃப் ஏன்னா ஒரு வெஹிக்கிள்ஸ்லாம் போகுதுன்னா வெஹிக்கிள்ஸோட டாப் பாயிண்ட்டுக்கும் அந்த சாக்கோட டாப் பாயிண்ட்டுக்கும் டச் ஆகக்கூடாது. இங்க ஆக்சுவலா வந்து கிரவுண்ட்ல வந்து வெஹிக்கிள்ஸ் போச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கிளியரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த கிளியரன்ஸ் S2 கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து சாக் கிளியரன்ஸ். ஓகே, சாக் கிளியரன்ஸ் S2. S3 வந்து இந்த கண்டக்டருக்கும் இந்த கண்டக்டரும் டாப் கண்டக்டருக்கும் பாட்டம் கண்டக்டருக்கும் இருக்க கிளியரன்ஸ். ஓகே, ஹைட். ஓகே, ஹைட் ஆர் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. S3 ஹைட் இருக்கணும். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த S3 ஹைட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ ரொம்ப கிட்ட வச்சிட்டீங்கன்னா இப்போ இந்த கண்டக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்னு சொல்ல முடியாது, சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும், சம் கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில். ஸோ தட்ஸ் வை லாஸ் இந்த இருக்கும். ஓகே, தட்ஸ் வை the clearance between the conductors also we have to consider. ஓகே, அடுத்து வந்து டாப் பாயிண்ட். இந்த டாப் பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வயர் போகும். இது வந்து பாத்தீங்கன்னா டாப் பாயிண்ட் கிரவுண்ட் வயர் சொல்லுவாங்க. கிரவுண்ட் வயர் இந்த டாப் பாயிண்ட். இந்த கண்டக்டருக்கும் டாப் கண்டக்டருக்கும் இந்த இடத்துல தான் அந்த டாப் பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வயர் போகும். அந்த கிரவுண்ட் வயர் வந்து எல்லா டவர்லயும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். எதுக்கு கிரவுண்ட் வயர் தெரியுமா? எதுக்கு? லைட்னிங்னா ஃபால் ஆச்சுன்னா டாப் ஆஃப் த டவர்ல தான் ஃபால் ஆகும். ஓகேவா? டாப் ஆஃப் த டவர்ல கிரவுண்ட் வயர் எதுக்கு வச்சிருக்காங்க? டாப் ஆஃப் த டவர்ல தான் லைட்னிங் ஃபால் ஆகும். அப்ப அந்த ஃபால் ஆகிற கிரவுண்ட் வயர் வந்து என்ன பண்ணுவாங்க? கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. எவ்ரி டவர்ஸ் we have எர்த் இருக்கும். ஸோ அப்போ டாப் ஆஃப் த டவர்ல வந்து லைட்டிங் ஃபால் ஆச்சுன்னா அது கிரவுண்ட் ஆயிடும். ஸோ தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் கிரவுண்ட் வயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் டபுள் சர்க்கியூட். Double circuit has a benefit that ensure continuity of supply. If there is a breakdown in one circuit, the continuity of supply can be kept in other circuit. So double circuit வந்து continuity of supply, continuous supply கொடுக்கிறதுக்கு double circuit line most of the application preferred. So continuity னா இப்போ வந்து ஒரு சர்க்கியூட் வந்து கட் ஆனாலும் அதர் சர்க்கியூட் வந்து continuously supply the power. Okay, that's the main advantage of double circuit line. அதான் first point வந்து double circuit has benefit that ensure the continuity of supply.
breakdown in one circuit, the continuity of supply of can be kept by other circuit. ஒரு சப்ளை ஒரு சர்க்கியூட் கண்டானாலும் அதர் சர்க்கியூட்ல will give continuously.